ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கெஸ்ட் டைலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைவில் வந்து ப்ளவுஸோட டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. அதாவது ஒரு ப்ளவுஸுக்கு உண்டான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து இது என்னடா லைனிங் எப்படி இருக்குன்னு யோசிப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கர்ட், ஒரு லாங் ட்ரெஸ் தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த லைனிங்கு. அதில் வந்து தேவைப்படலை, கொஞ்சம் மீந்து இருந்தது. ஸோ அந்த லைனிங் கொஞ்சம், அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இந்த லைனிங் வந்து கொடுத்துருந்தாங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் அதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் லைனிங் இருந்தது. இது எல்லாமே சேர்த்து நான் ஒரு ப்ளவுஸுக்கு வச்சு தைச்சிட்டேன். ஆக்சுவலி இது என்னோடய ப்ளவுஸு. ஸோ இது வந்து எனக்கு காமன். இந்த மாதிரி லைனிங்கை மிக்ஸ்டு பண்ணி தைக்கிறது, இல்லை வந்து கிளாத்தை மிக்ஸ் பண்ணி தைக்கிறது. கிளாத்தை மிக்ஸ் பண்ணினா பசங்களுக்கு அந்த மாதிரி அழகாக மாடல் மாடலாக தைச்சி கொடுப்பேன். ஸோ இது வந்து நிறைய ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்குறேன். அதாவது இந்த சாரியில் இல்லை மிக்ஸ்டு கிளாத்தில் எக்ஸ்ட்ரா மீற கிளாத்தில் அப்படி தைக்கலான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 லைனிங், 2 விதமான கலரு, சின்ன சின்ன பிட்டு அந்த மாதிரி வச்சு தான் இது அந்த லைனிங்கே நான் வந்து கொடுத்தேன். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டிப்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு சின்ன சின்ன பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து இவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் தானே, இதில் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவசாலியாக இருக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இதில் இருக்கிற எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது, ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலை, எந்த ஒரு நோட்ஸும் எடுக்கலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையுமே வந்து நான் யோசிக்கவே இல்லை, அப்படியே உட்காரேன். இப்போ வந்து என்ன ஞாபகத்தில் இருக்கோ அதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் ஏதாவது சொல்லியிருக்கிறது விட்டு போயிருந்தாலோ, இல்லை வந்து நான் ஏதாவது சொல்கிறது வந்து ஏதாவது அதிகமாக சொல்லிட்டாலோ, ஸோ கொஞ்சம் நான் ஃபஸ்ட்லேயே வந்து சாரி கேட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டிப்பாக பார்த்துடலாம், ஒரு டிப்பாக பார்த்துடலாம். லைனிங்கில் வந்து இப்போ இந்த கீழே வந்து மடித்து வச்சு தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு விடுவோம். நம்ம சாதாரணமாக லைனிங் கிளாத்லேயும் விடலாம், இல்லை வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம். இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் ஹார்டு கிளாத். இந்த கிளாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1/2 இன்ச்சு உள்ளுக்கு, இப்போ இதில் மடித்து வச்சு தைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கே கொடுத்து அப்படியே வச்சு தையல் போட்டுட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கிளாத் எடுத்து அதில் லேசாக மடிச்சுட்டு இந்த சைடில் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ இதில் பார்டர் வரும்போது நீங்கள் அதை மடிச்சு வச்சு தைச்சாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. நமக்கு வந்து அது எதுக்கு நம்ம அதை மடிச்சு வச்சு தைக்கிறோம்னா, இடுப்பு சைடு வந்து நமக்கு ஒரு ஸ்டிஃப் இருக்கும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக இருக்கும், இடுப்பு சைடு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதாவது ஒரு பெல்ட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து கீழே வந்து மடிச்சு வச்சு தைக்கிறோம். அதனால் என்ன செய்யலாம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு விட்டால் போதும். நீங்கள் 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மடித்து வச்சு இப்போ பெருசாக பட்டை வச்சு தைக்கணும் அவசியமே கிடையாது. இதில் பார்டர் இருக்குது. நீங்கள் பார்டர் இல்லாமல் லைட்டான கிளாத்தாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் மடித்து வச்சு தைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டிப். செகண்ட் டிப் வந்து நான் லைவ்லேயே வந்து சொல்லிட்டேன். இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும், அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்கும், இல்லை வந்து கழுத்து வந்து முன்னாடி இறங்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரீசனுக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்குமே 1-2 ப்ளவுஸ் அந்த மாதிரி வரும். அந்த டைமில் இப்போ நம்ம நார்மலாக மேலே கட் பண்ணிவிட்டு அப்படியே 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. லைட்டாக அந்த கழுத்து சைடில் கிராஸாக கட் பண்ணிவிட்டு அவர் 1/2 இன்ச்சுக்கு தையல் போடுங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த லூஸ் வந்து வராது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேயே வந்து லூஸ் இருக்குது, அதே அளவே கொடுத்துட்டாங்க, இந்த கழுத்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் லூஸ் இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணி தைங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க, இல்லை ரொம்ப லூஸ் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இதில் என்ன பண்ணலான்னா, சின்னதாக ஒரு டாட் மாதிரி பிடிச்சிட்டு அந்த டாட் கிட்ட கொண்டாந்து விட்டுறணும். ஸோ இதில் சின்னதாக லைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்கள் கழுத்தை அளவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லூஸ் டைட் வராது. அப்படி இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கமாக அளவு பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொஞ்சம் நகர்த்தி வச்சு அளவு பண்ணணும். லூஸ் இல்லாத அளவுக்கு வச்சு அளவு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தைச்சி பெரட்டியிருப்பேன், சரிங்களா. இது வந்து நான் நிறைய பேர் கேட்டுட்டீங்க, இது எப்படி தைச்சி பெரட்டினீங்க, எப்படி பெரட்டினீங்க, நீங்கள் இதை காட்டவே இல்லையேன்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ ஒன்று 7 லட்சம் வியூஸ் என்னமோ சம்திங் போயிருக்கு. அந்த வீடியோவில் வந்து எவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், ஷார்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக தைக்கலாம். ஒன்று பேக் சைடு உள்ளே கொடுத்து தைக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் சைடு உள்ளே கொடுத்து தைக்கலாம். மேக்ஸிமம் வந்து என்ன செய்வாங்கன்னா, பேக் சைடு கிட்ட இந்த பிசிறு வந்து பேக் சைடு உள்ளே போகிற மாதிரி தான் தைப்பாங்க. பிசிறு வந்து முன்பக்கம் வர மாதிரி தைக்க மாட்டாங்க. அதுக்கு ஏன் மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
முன்பக்கம் போடும்போது இந்த இடத்துல மோடு தட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தைக்கிறதுக்கான அந்த பிசுறு வந்து பேக் சைடு வைக்கிறதுக்கான காரணமே இதுதான். ஏன்னா முன் சைடு இப்போ நம்ம வந்து கழுத்துக்கிட்ட பார்க்கும்போது நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி நமக்கு கிளாத் வந்து அப்படியே கொஞ்சம் தூக்கலாக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் இதுதான். ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து நம்ம லேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த லேஸ் வந்து ஷோல்டர் கிட்ட குத்தாம இருக்கும். எனக்கு வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அருவும். எனக்கெல்லாமே அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது. ஒரு ஏஜ் ஆக ஆக என்ன பண்ணேன்னா அருவ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸுக்குள்ளே இந்த லேஸை உள்ளே கொடுத்துட்டேன். இப்போ நான் பெரட்டி வச்சு தைக்கும்போது இப்போ எனக்கு இந்த ஷோல்டரில் வந்து இந்த லேஸ் வந்து அருகாது. ஸோ அதனால நான் என்ன செய்வேன்னா பேக்கை வந்து ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு வந்து பெரட்டி வச்சு தைக்குவேன். அதேமாதிரி கைக்குமே வந்து இந்த மாதிரி தையல் போட்டு பெரட்டி வச்சுருவேன். சிலரும் மடித்து வச்சு லைனிங்கும் தைக்கிறாங்க. நானுமே நிறைய ப்ளவுஸ் எனக்கு அளவுக்கு வரும்போதே அந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து வச்சு ஒரு தையல் போட்டிருப்பாங்க. அது தேவை கிடையாது. இப்போ அந்த பார்டரே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. அந்த நான் சொன்னேன் இல்லையா, இடுப்புக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு பெல்ட்டு மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கைக்கு அந்த இது வர்றது. ஸோ அது தேவை கிடையாது. நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து பெரட்டி வச்சாவே போதும். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுக்கணும், நிறைய ப்ளவுஸ் இருக்குது, இல்லை ஃபங்க்ஷன் டைமாக இருக்குது, இல்லை தைக்க டைம் இல்லை, இல்லை அர்ஜென்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட தையலுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரட்டி வச்சு தைக்கிறது தான். இப்போ இடுப்பு சைடும் பெரட்டி வச்சு தைச்சிட்டிங்க, கை சைடும் பெரட்டி வச்சு தைச்சிட்டிங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி கழுத்துக்கு பெரட்டி வச்சு இப்போ நான் இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்குறேன். இங்கே பார்டரே கொடுக்கல, உங்களுக்கு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வரதுனாலும் கழுத்துக்கு பெரட்டி வச்சு தையல் போடலாம். அதுமாதிரி தையல் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுருங்க. ஒரு தையலோடு விட்டுறாதீங்க, 2வது தையல் போடுங்க. இப்போ 2வது தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெக் வந்து நல்லாயிருக்கும். 2வது வந்து நீங்கள் இந்த வளைவுலாம் வைக்கிறீங்கன்னா உள்ளே வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த 2வது தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா லூஸ் டைட் வருது, கை வந்து உடம்பையும் கையும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு லூஸ் டைட் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது லூஸ் டைட் வர்ற மெயின் காரணமே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெஷர்மெண்ட்டில் தான் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம தையலில் இதை சரி பண்ணணும். ஸோ இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். இந்த கை பக்கம் வந்து கரெக்டாக வர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாகவே தனியாக கொடுத்துறேன். ஏன்னா இப்போ இது ஸ்டிச்சிங்கில் வந்து எனக்கு சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் வந்து அளவு பண்ணும்போதே ஒரு ப்ளவுஸில் கொடுத்துருந்தேன். டிப்ஸாக கொடுத்தேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் தனிப்பட்ட முறையில் இது எப்படி வந்து சரியாக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் தனியாகவே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நீங்கள் கமெண்ட்டில் அவங்க கேட்டதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னால் முடிஞ்சது வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தில் காமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.